மோசே கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே. பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, मसीह में प्रिय लोगों, இன்றைக்கு இஸ்ரவேலின் மலைகளை குறித்து உங்களோடு பேசும்படியாய் விரும்புகின்றேன். इस्राएल की पहाड़ों के बारे में मैं आपसे बातें करना चाहता The हूँ. mountains of Israel. इस्राएल के पहाड़. இந்த இஸ்ரவேல் என்பது அந்த பிரிந்து சென்ற 10 கோத்திரங்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். जो इस्राएल का मतलब जो उससे 10 गोत्र जो जुदा हो गए थे उसके बारे में. இந்த 10 கோத்திரங்கள் குடியிருந்த இடங்கள் பொதுவாக இஸ்ரவேலின் மலைகள் என்று பைபிளிலே தீர்க்கதரிசன புத்தகங்களில் அழைக்கப்படுகின்றன. जो ये 10 गोत्र जहाँ पर वो एकत्रित हुए थे, रहते थे, वो पहाड़ी देश ऐसा कहा जाता है. அதோடு கூட எப்பிராயிம் கோத்திரம் அந்த 10 கோத்திரங்களில் தலைமையாய் இருந்தபடியினால் இது எப்பிராயிமின் மலைகள் என்றும் அழைக்கப்படுவது உண்டு. उसके साथ ही एफ्रेम देश जो इसका एक राजधानी रही, इसके लिए इसका जो राजधानी देश एफ्राइम देश रहा. சமாரியா அதற்கு தலைநகராய் இருந்தபடியினால் சமாரியாவின் மலைகள் என்றும் சில தீர்க்கதரிசன பகுதியிலே பார்க்க முடியும். कुछ एक भविष्यद्वक्ता की पुस्तक में सामरी भी इसका एक राजधानी नगर रहा, इसके लिए उसका राजधानी क्षेत्र भी सामरिया रहा. பெத்தேல் அங்கே ஒரு முக்கிய பட்டணமாய் இருந்ததனால் ஓரிரு இடங்களில் பெத்தேலின் மலைகள் என்றும் அறியப்படுகின்றது. बेतेल का भी एक जो क्षेत्र है उसका भी बेतेल एक पहाड़ का नाम से जाना गया. இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் உள்ள ஒரு நாடு. इस्राएल जो है वो है 12 गोत्र का एक नगर. ரெகொபயாம் என்ற ராஜாவின் காலத்தில் அதிலே 10 கோத்திரங்கள் பிரிந்து சென்றார்கள். जो रहेबोत था उसके शासन काल में 10 गोत्र अलग हो गए थे. ஆகவே அன்று முதல் பிரிந்து சென்றவர்கள் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டார்கள். इसलिए उस दिन से जो अलग हो गए थे, जुदा हो गए थे, उन गोत्रों को इस्राएल कहा गया. எருசலேமில் இருந்தவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட தொடங்கினர். जो लोग यरूशलेम में रहते थे वो लोग यहूदी कहलाए. இந்த எருசலேமை தலைநகராய் கொண்டு இருந்த யூதா பென்யமீன் கோத்திரங்கள் யூதா தேசத்தில் வாழ்ந்தார்கள். जो इस्राएल के गोत्र थे यूदा और बेन्यामीन, ये लोग यूदा क्षेत्र में अपना जीवन यापन करते थे. அது தென் பக்கத்தில் இருக்கிற தேசம். वो दक्षिण एरिया में रहने वाला एक देश. பிரிந்து சென்ற 10 கோத்திரங்கள் जो ये अलग हो गए थे वो 10 गोत्र வடக்கு பகுதியில் வாசம் பண்ணினார்கள். वो उत्तर दिशा में उन्होंने अपना वास किया. அங்கே உள்ள தென்னாடும் வடநாடும் நாம் பார்க்கும் பொழுது उस क्षेत्र के हम दक्षिण और उत्तर के क्षेत्र को देखते समय இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற அதே நிலைமை அங்கே காணப்பட்டது. आज जो हमारे देश की स्थिति है वही स्थिति वहाँ पर भी थी. தென்னாடு தெய்வீகத்தில் வளர்ந்தது. जो उत्तर का दक्षिण का क्षेत्र था वो आत्मिक बातों में बढ़ा. பிரிந்து சென்ற இஸ்ரவேலராகிய அந்த வடநாடு தெய்வீகத்தை விட்டு விலகினது. जो अलग हुए थे उत्तर के लोग, वो लोग परमेश्वर से दूर हो गए. இப்பொழுது இந்த இஸ்ரவேலின் மலைகளை குறித்து சில விவரங்களை உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். मैं आपके सामने इस इस्राएल के 10 गोत्रों की बातों में कुछ बातें कहना चाहता हूँ. ஒரு காலத்தில் இந்த இஸ்ரவேல் என்கிற வடநாடு இருந்த மேன்மையான நிலை குறித்து 5 குறிப்புகள் சொல்லுகிறேன். एक समय में जो इस्राएल के जो गोत्र थे, उनके जो बड़े नगर थे, उनके बारों में 5 बातें मैं आपसे बातें करना चाहता हूँ. முதலாவது யோசுவா 11ஆம் அதிகாரத்திலே पहला यहोशू की पुस्तक उसका 11वां अध्याय 16 மற்றும் 21 வசனங்களில் பார்க்கும் பொழுது 16 से 21 वचन में हम जब देखते हैं, யோசுவா என்பவரின் தலைமையின் கீழ் இஸ்ரவேலின் மலைகள் சுதந்தரிக்கப்பட்டன. जो यहोशू की प्रधानता में जो था उस समय इस्राएल के राज्यों को उन्होंने अपने अधीन किया. யோசுவா இஸ்ரவேலின் மலைகளிலும் யூதாவின் மலைகளிலும் இருந்த ராட்சதர்களாகிய ஏனாக்கியரை சங்கரித்தார். यहोशू ने वहाँ के जो गोत्र थे, वहाँ पर जो लोग थे, वहाँ पर अपने आप को जीत वहाँ पर हासिल की. இந்த ராட்சதர்களை கொன்று தேசத்தை சுதந்தரித்த ஒரு மேன்மையான சம்பவம் இங்கே நடைபெற்றது.
जो शैतानी क्षेत्र के वो लोग थे उनको अपने देश में उसने हासिल किया। இரண்டாவது நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்திலே दूसरी बात न्यायों की पुस्तक उसका 3रा अध्याय में 27ஆம் வசனத்திலே 27वें वचन में ஏகூத் என்ற நியாயாதிபதி यहूद ऐसा एक न्यायाधीश था, எக்லோன் என்ற மோவாபிய ராஜாவை கொன்றுவிட்டு उसने एक लोग के एक राजा को हत्या कर दी। எப்பிராயிம் மலைகளில் எக்காளம் ஊதினான்। उसने एफ्रेम के देश में जाकर नरसिंगा फूका। அப்பொழுது இஸ்ரவேலர் அவனோடே கூட மலையிலிருந்து இறங்கி வந்தார்கள்। उस समय जो इस्राएल थे उसके साथ उस पहाड़ से नीचे आए। மோவாபியரில் 10000 பேரை வெட்டினார்கள்। जो मोआबियों लोग ने थे उन्होंने 16,000 लोगों को तलवार से नाश किया। அன்று இந்த இஸ்ரவேலின் மலைகளிலே நடந்த யுத்தம் மோவாபிய ஆளுகைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது। और जहाँ पर ये इस्राएल के बीच में जो युद्ध आरंभ हुआ था वहाँ पर एफ्रेम के पहाड़ पर इसको खात्मा किया गया। இது இஸ்ரவேலின் மலையில் நடந்த இரண்டாவது மகத்துவமான விஷயம்। इसलिए जो इस्राएल के पहाड़ पर चला गया दूसरा महत्वपूर्ण कार्य। மூன்றாவதாக तीसरी बात நியாயாதிபதிகள் 4:5 படிக்கிறோம்। न्यायों की पुस्तक उसका 4था अध्याय 5वें वचन में पढ़ते हैं, இந்த எப்பிராயிம் மலைகளில் इस एफ्रेम के पहाड़ी में பேரீச்ச மரத்தின் கீழ் குடியிருந்த தெபோராள், जो ये खजूर के पेड़ के तले निवास करती थी दबोरा, பாராக் என்கிற பராக்கிரமசாலியோடு சேர்ந்து उसने बालक एक सामर्थी व्यक्ति के साथ मिलकर கானானிய ராஜாவாகிய யாபீனையும், जो कानान के राजा थे याबीन को, அவனது சேனாபதியாகிய சிசராவையும் और उसके जो प्रधान था सिस्रा को அழித்து கானானியருடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள்। उसने सिस्रा का नाश करके कानान के देश में उस युद्ध का अंत किया। இந்த வெற்றியும் ஒரு சிறப்பு வாய்ந்தது। यह भी एक विशेष विजय के रूप में आई। நான்காவதாக चौथी बात ராஜாக்களின் காலம் வந்த பிற்பாடு राजाओं का समय आने के बाद 1 சாமுவேல் 14:22 पहला सामुएल 14वां अध्याय उसका 22वें वचन में சவுல் ராஜாவின் காலத்திலே शाऊल राजा के समय में எப்பிராயிம் மலைகளில் ஒளித்துக் கொண்டிருந்த இஸ்ரவேலர், जो एफ्रेम की पहाड़ी में छिपे हुए थे इस्राएल, திடீரென்று அங்கிருந்து இறங்கி வந்து अचानक वहां से नीचे आए। பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள்। उन्होंने वहां से फिलिस्तियों को भगाया। பெலிஸ்தர்கள் தாழ்த்தப்பட்டு ஓடினார்கள்। जो फिलिस्तीन लोग थे वहां से भागे। இது எப்பிராயிம் மலைகளில் நடந்த அடுத்த மாபெரும் வெற்றியாகும்। जो एफ्रेम पहाड़ पर एक बड़ी विजय वहां पर हमने देखी। ஐந்தாவதாக 5वीं बात 2 நாளாகமம் 13:4 दूसरा इतिहास उसका 13वां अध्याय और 4वें वचन में, இப்பொழுது இஸ்ரவேல் இரண்டாக பிரிந்த பிற்பாடு जो इस्राएल थे वो 2 भागों में बांटे गए। ரெகொபெயாமின் குமாரனாகிய அபியா என்னும் யூதாவின் ராஜா, जो रहोबोत का जो बेटा था वो यहूदा उसका नाम उसके बारे में बताया गया। எப்பிராயிம் மலை தேசத்தில் உள்ள செமராயிம் மலையின் மேல் வந்து ஏறி நின்று கொண்டு जो एफ्रेम के पहाड़ में आकर सेबरे एक नगर पर वह वास करने लगा। அவன் தெற்கே இருந்து வடக்கு தேசத்துக்கு போய் அங்கே உள்ள மலைகளில் ஏறி நின்று கொண்டு वो दक्षिण से जाकर उस पहाड़ पर निवास करने लगा। அந்த பிரிந்து சென்ற இஸ்ரவேலின் 10 கோத்திரங்களை பார்த்து பேசினான்। वहाँ पर जो जुदा हो गए थे 10 गोत्र इस्राएल के, उनको देखकर उसने बातें की, அவருடைய குற்றத்தை உணர்த்தினான்। उनकी जो गलती थी उसका एहसास दिलाया। யூதா எப்படி இன்னும் தேவனோடு நன்றாய் இருக்கிறார்கள் என்பதை சாட்சியாக அறிவித்தான்। उसने ये बताया कि यहूदी किस तरह से परमेश्वर के लिए गवाही के रूप में खड़े हैं। பின்னர் அவனோடு கூட யூதர்கள் அந்த எப்பிராயிம் மலையிலிருந்து இறங்கி சென்று उसके बाद यहूदी भी उस पहाड़ से नीचे उतर आकर பிரிந்து சென்ற இஸ்ரவேலரையும், इस जो जुदा हो गए थे 10 गोत्र इस्राएलियों के साथ, அவர்களை பிரித்து சென்ற யெரொபெயாமையும் उनको जो जुदा करने वाला यहोराम மடங்கடித்தான்। उन्हें नाश किया। ஹல்லேலூயா। हालेलुया। இப்படிப்பட்ட 5 சிறப்பான காரியங்கள் இஸ்ரவேலின் மலைகளில் நடைபெற்றன। ऐसे 5 विशेष कार्य जो इस्राएल के पहाड़ देश पर चले। இப்படிப்பட்ட ஒப்பற்ற சரித்திரம் வடநாட்டுக்கு உண்டு। ऐसे बड़ा इतिहास इस दक्षिण क्षेत्र का भी है। இன்று அதே போல நம்முடைய வடநாட்டை நாம் பார்க்கும் பொழுது ऐसे ही जब हम हमारे दक्षिण एरिया को देखते हैं, நமக்கும் சில ஒப்பற்ற ஜெயத்தின் சுதந்திரத்தின் சரித்திரங்கள் உண்டு। हमें भी कुछ विशेष जय की बातों के बारे में हम उसको स्मरण कर सकते हैं।
கோவா மாநிலத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் यदि हम गोवा देश को प्रदेश को लेंगे, இன்றைக்கு 25.1% கிறிஸ்தவர்கள் வாழுகின்றார்கள். वहाँ पर 23.5% लोग वहाँ पर वास करते हैं. அங்கே முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவின் சீடனான பர்தலோமேயு வந்து சுவிசேஷம் அறிவித்ததாக சரித்திர குறிப்புகள் தெரிவிக்கின்றன. ऐसा इतिहास बताया है कि बेतलोम जो प्रभु यीशु मसीह का चेला वहाँ पर आकर पहली शताब्दी में उसने सुसमाचार प्रचार किया. எப்படி ஒரு தென்னிந்தியாவுக்கு தோமாவின் அப்போஸ்தல இயேசுவின் அப்போஸ்தல தோமா வந்தாரோ, जैसे दक्षिण एरिया में प्रभु के दास थोमा यहाँ पर आए, அதுபோல வட இந்தியாவுக்கு தேவன் பர்தலோமேயுவை அனுப்பி வைத்திருக்கிறார். वैसे ही गोवा उस उत्तर भारत के में बेतलोम को उसको उसने भेजा. அடுத்ததாக மேற்கு வங்காளத்தை பார்க்கும் பொழுது पश्चिम प्रदेश को हम देखेंगे तो வில்லியம் கேரி என்பவர் 1793 ஆண்டு அவர் அந்த ஆண்டுகளில் கல்கட்டாவிலே வந்தார். वहाँ पर विलियम केरी कलकत्ता के क्षेत्र में 1783 सन में वहाँ पर आए. ஷராம்பூர் என்கிறதான இடத்திலே வசித்து ஊழியம் செய்தார். वहाँ पर उन्होंने सहरामपुर एक नगर में जाकर उन्होंने निवास किया. பரிசுத்த வேதாகமத்தை வங்காள மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் மற்றும் ஏனைய अनेक மொழிகளிலும் மொழிபெயர்த்தார். वहाँ पर उसने इस पवित्र शास्त्र को बंगाली भाषा में और संस्कृत भाषा में अनुवाद किया. அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்று ஒன்று செயல்படுவதற்கு ஆரம்ப காரணமே அவராக இருந்தார். जो भारतीय कृषि का आरंभ, जो भारतीय कृषि का विभाग था, वहाँ से उस व्यक्ति के द्वारा आरंभ हुआ. 1818 ஆண்டிலே 1918 में ஷராம்பூர் கல்லூரியை அவர் நிறுவினார். उसने सहरामपुर एक विद्यालय का निर्माण किया. இன்று அது ஷராம்பூர் பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகின்றது. யூனிவர்சிட்டி जो एक सहरामपुर एक यूनिवर्सिटी के रूप में जाना गया. மேகாலயா மாநிலத்தை பார்க்கும் பொழுது एक मेघालय प्रदेश को हम जब देखेंगे, இன்று 74.59% கிறிஸ்தவர்கள். वहाँ पर जो है 70.2% लोग वहाँ पर वास करते हैं. இங்கே தாமஸ் ஜோன்ஸ் என்கிற மிஷனரி முதலாவது கால் வைத்தார். यहाँ पर थॉमस जॉन करके एक व्यक्ति ने पहला मिशनरी वहाँ पर कदम रखा. 1810 முதல் 49 வரை அவருடைய காலம். जो 1810 से लेकर 50 वर्षों तक का उसका शासन का काल रहा. பிரிட்டன் தேசத்தை சேர்ந்த ஒரு மரவேலை செய்யும் ஆசாரியருடைய மகன். ब्रिटेन देश का एक व्यक्ति जो लकड़ी को काम करने वाला कारपेंटर एक व्यक्ति, அவர் மேகாலயா மாநிலத்தின் காசி மக்கள் மத்தியிலே ஊழியத்தை ஆரம்பித்தார். उसने मेघालय के क्षेत्र में जाकर काशी लोगों के बीच में सेवाएं प्रारंभ की. இன்றைக்கு இத்தனை கிறிஸ்தவர்கள் அங்கே எழும்பி இருக்கிறார்கள். वहाँ पर बहुत ही मसीह जागृत हुए हैं. நான் சொல்லி வருவதெல்லாம் நம்முடைய வடநாட்டிலே நடந்த மாபெரும் வெற்றிகள். मैं जो कह रहा हूँ वो उत्तर देश में चलने वाली एक बड़ी विषय. மகாராஷ்டிரா மாநிலத்தை பார்க்கும் பொழுது यदि हम महाराष्ट्र के प्रदेश को देखें, பண்டித ராமாபாய் அவர்கள் पंडित रामाबाई 1858 தொடங்கி 1842 में उन्होंने 1922 வரைக்கும் उसने 1892 तक के ஊழியம் செய்தார்கள். सेवाएं की. முக்தி மிஷன் என்கிற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி ஊழியம் செய்தார்கள். उसने मुक्ति मिशन ऐसे नाम पर एक संस्था के साथ सेवाएं प्रारंभ की. பரிசுத்த ஆவியினுடைய பின்மாரி அங்கே ஊற்றப்பட்டது. पवित्र आत्मा की जागृति वहां पर आई. அவர்கள் அதிகமாய் பெண்கள் நடுவிலே ஊழியம் செய்தார்கள். उन्होंने अधिकता से स्त्रियों के बीच में सेवाएं प्रारंभ की. ஒரு சமஸ்கிருத பண்டிதராகவும் விளங்கினார்கள். वो एक संस्कृत अच्छी एक साहित्य के रूप में जागृत हुई. மிசோரம் மாநிலத்தை பார்க்கும் பொழுது मिजोरम के राज्य को देखते समय இன்று 87.16 கிறிஸ்தவர்கள் சதமானம் கிறிஸ்தவர்கள். वहाँ पर 82% और समथिंग वहाँ पर जो जनसंख्या है. இந்த வடநாட்டிலே वहाँ पर வில்லியம்ஸ் என்பவர் முதல் மிஷனரியாக கடந்து வந்தார். विलियम एक व्यक्ति वहाँ पर पहला मिशनरी आया. அவர் ஒரு மிசோரத்தில் காசி மலைகளிலே தேவனுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். विजोरिया के काशी एक क्षेत्र में उसने अपना स्थान बनाया. இன்றைக்கு திரளான கிறிஸ்தவர்கள் அங்கே எழும்பி இருக்கிறார்கள். आज हम देखते हैं कि बहुत सी मसीहत वहाँ पर फैली है. நாகாலாந்து மாநிலம்
नागालैंड में இன்றைக்கு 87.93% கிறிஸ்தவர்கள். 82% और 0.7% मसीह वहां पर है. அமெரிக்க தேசத்திலிருந்து முதல் மிஷனரியாக E.W. கிளார்க் என்பவர் அங்கே வந்தார். E.W. क्लार्क अमेरिका से पहला मिशनरी उस क्षेत्र में आया. அவர் 1872 அங்கே மோலங் கிமோங் என்கிற இடத்தில் முதல் சபையை கட்டினார். उसने 1880 में वहां पर पहला मिशनरी शासन गठित किया. இன்றைக்கு சுமார் 90% கிறிஸ்தவத்துக்கு நேராய் நாகாலாந்து முன்னேறி இருக்கிறது. नागालैंड में हम देखते हैं कि 90% मसीहत वहां पर फैली है. சிக்கிம் மாநிலத்தை பார்க்கும் பொழுது सिक्किम क्षेत्र में जब हम देखेंगे तो ஜான் ஆண்டர்சன் கிரஹாம் என்பவர் முதலாவதாக அங்கே வந்தார். जॉन एंडरसन ग्राहम वहां पर पहला मिशनरी आया. அவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். वह स्कॉटलैंड के से सम्मिलित था. 1889 ஆண்டு சிக்கிம் டார்ஜிலிங் பட்டணத்திலே ஊழியத்தை தொடங்கினார். 1882 में वह एक दार्जिलिंग देश में स्थापित किया गया. மணிப்பூர் மாநிலத்தை பார்த்தால் यदि हम मणिपुर को देखें இன்றைக்கு 41.29 கிறிஸ்தவர்கள். वहां पर है 42.2% मसीहत वहां पर है. வில்லியம் பெட்டிக்ரூ என்கிற இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் முதல் மிஷனரியாக அங்கே வந்தார். इंग्लैंड के बेटी ग्रू एक आके वहां पर मसीहत को स्थापित किया. அவர் ஆர்த்திங்டன் அபாரிஜின் மிஷன் என்கிற ஊழியத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டார். वहां पर वो व्यक्ति एक मिशन के रूप में वहां पर भेजा गया. 1894 மணிப்பூர் மாநிலம் இம்பால் பட்டணத்தில் ஊழியத்தை தொடங்கினார். 1952 में एक मिशनरी उस क्षेत्र में भेजा गया. நம்முடைய வடநாட்டில் நடந்த மேன்மையான காரியங்கள் இவைகள். हमारे जो उत्तर क्षेत्र में जो बड़ी कार्य हुए थे ये थे. பஞ்சாபை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது यदि हम पंजाब को देखें சாது சுந்தர் சிங் साधु सुंदर सिंह 1889 தொடங்கி 1879 में वहां पर आया. 1929 வரை அந்த இடத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்தவர். 1923 तक उसने वहां पर सेवाएं की. அவர் அங்குள்ள மண்ணின் மைந்தர் ஆவார். वहां पर एक संत के रूप में वो प्रभावित हुआ. அவர் ஒரு சீக்கியர் ஆவார். वह एक सिख था. பஞ்சாபின் லுதியானா பட்டணத்தை சேர்ந்தவர். वो पंजाब के लुधियाना से ताल्लुक रखता था. அவர் குறிப்பாக 1912 ஆண்டிலே வட இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தார். 1912 में उसने विशेष रूप से पूरे भारत देश में घूमकर और प्रभु यीशु मसीह का सुसमाचार प्रचार किया. அருணாச்சல பிரதேசத்தை பார்க்கும் பொழுது जब हम अरुणाचल प्रदेश को देखते हैं இன்றைக்கு 30.26% கிறிஸ்தவர்கள் உண்டு. वहां पर जो है 32.2% मसीहत है. முதலாவது அங்கே 1836 ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது, நடைபெறாமல் போயிற்று. पहले जो 1032 में वहां पर मसीहत को प्रारंभ करने का जो कोशिश की लेकिन वो फेल हो गई. பிற்பாடு अनेक ஆண்டுகள் தாண்டி 1954 और उसके बाद 1992 में சுற்றிலும் உள்ள மாநிலங்களில் இருக்கிற ட்ரைபல் கிறிஸ்டியன்ஸ் ஆதிவாசி கிறிஸ்தவர்கள் இங்கே கடந்து வந்து சுவிசேஷம் அறிவித்தார்கள். वहां पर जो वहां के पूरे क्षेत्र में आदिवासियों ने जाकर सुसमाचार प्रचार किया. அதன் மூலம் அருணாச்சல பிரதேசம் கிறிஸ்துவை அறிந்தது. उसके द्वारा अरुणाचल प्रदेश ने प्रभु यीशु मसीह को जाना. இப்பொழுது நான் சொன்ன இந்த சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது जो मैंने कहा उस इतिहास को यदि हम देखें எப்படி இஸ்ரவேலின் வடநாட்டிலே சில மேன்மைகள் சம்பவித்ததோ जिस तरह से उत्तर भारत में मसीह को स्थापित किया गया, தேவனுடைய ஜனங்கள் சுதந்திரத்தையும் ஜெயத்தையும் அடைந்தார்களோ प्रभु के लोगों ने स्वाधीनता को और जय को प्राप्त की, அதே போல நம்முடைய வடநாட்டிலும் वैसे ही हमारे इस उत्तर देश में அநேக மக்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சுதந்திரம் அடைகின்ற கிரியைகளை தேவன் நடப்பித்திருக்கிறார். बहुत से लोग पाप और शापों से छूटकर ऐसी क्रियाएं वहां पर हम देखते हैं. அன்றைக்கு யோசுவா போன்ற தலைவர்களையும் அந்த சவுல் போன்ற ராஜாக்களையும் நியாயாதிபதிகளை எழுப்பினது போல எத்தனையோ மிஷனரிகளை தேவன் எழுப்பி இருக்கிறார். जैसे उस समय में यहोशू और न्यायों के समान बहुत से लोग वहां पर उठे थे, वैसे ही आज उत्तर भारत में भी இப்படி தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்த மக்களால் வடநாடு மேன்மை அடைகின்றது. वैसे ही परमेश्वर के द्वारा ये जो उत्तर भारत है प्रशंसा का कार्य बन रहा है. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு நம்முடையவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். आज हमारे लोग भी वहां पर जा रहे हैं. இவர்கள் மூலம் வடநாடு மேன்மை அடைந்து கொண்டு வருகின்றது. जो यहाँ इसके द्वारा उत्तर भारत की उन्नति हो रही है. மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. जो
लोगों का जीवन स्तर है वो बढ़ रहा है। பாவத்திலும் சாபத்திலும் இந்த மக்கள் விடுதலை பெறுகிறார்கள். पाप और शाप से लोग छुटकारा पा रहे हैं। கொடிய நோய்களிலும் பிசாசுகளிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். बहुत से बुरे रोगों से लोग और शैतान से लोग छुटकारा पा रहे हैं। மரணத் தருவாயிலிருந்து தூக்கி எடுக்கப்படுகிறார்கள். मृत्यु के फाटक से वो फिर से जीवित हो रहे हैं। பலவித போதை பழக்கங்களிலிருந்து விடுதலை அடைகிறார்கள். बहुत से नशीली पदार्थों के सेवन से वो छुटकारा पा रहे हैं। சிறப்பான குடும்பத்தை நடத்துகிற பக்குவங்களை அடைந்து கொள்ளுகிறார்கள். एक अच्छे परिवार को चलाने की अच्छी स्थिति में वो हैं। அடிதடி பிரச்சனை தீவிரவாதங்களை விட்டொழிந்து கிறிஸ்துவுக்குள் சமாதான பாத்திரங்களாய் எழும்புகின்றார்கள். अचानक से आने वाले झगड़े और उग्रवाद को वहां पर खत्म करके वो मसीह की शांति में आ रहे हैं। இப்படிப்பட்ட மேன்மைகள் நம்முடைய வடநாட்டில் தொடர தேவன் செய்வாராக. इस तरह से बड़ी कार्यों को प्रभु यीशु उत्तर भारत में करने चले। அதற்காக நம்மிடையே अनेक மிஷனரிகள் தொடர்ந்து எழும்பி செல்வார்களாக. उसके लिए बहुत से मिशनरी उसके लिए खड़े हुए। உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். சொல்லதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே. உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே. தேசங்கள் தீவுகள் பல பிராந்தியங்கள் பாவத்தால் நிறைந்து சாபமாகிறது. திறப்பின் வாயிலே நிற்கத்தக்கதாக தேவன் தேடும் நபர் நம்மிலே யார் யாரோ உண்மையாடியவர் இயேசுவை அறிவார். தம்மையே அவர்காய் அளிப்பார். உண்மையாடியவர் இயேசுவை அறிவார். தம்மையே அதற்காய் அளிப்பார். செல்வம் சீர் சிறப்பு நற்குடி பிறப்பு யாவையோ பெரினும் சாகையில் என் செய்வீர். உலகின் சம்பத்து குப்பை என்று சொல்வீர். உண்மையாடியவர் தம்மையே அவர்காய் அளிப்பார். உண்மையாடியவர் இயேசுவை அறிவார். தம்மையே அவர்காய் அளிப்பார். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே. சொல்லதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே. அல்லேலூயா. இரண்டாவதாக दूसरी बात, இனி இஸ்ரவேல் தேசமாகிய வடநாட்டிலே தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி 5 தீர்க்க தரிசன குறிப்புகள். अब जो इस्राएल नामक उत्तर देश में प्रभु क्या करना चाहता है उसके बारे में 5 இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் பதிவு செய்து கொள்வீர்களாக. इस बातों को अपने हृदय में अंकित कर लीजिए। தேவன் தீர்க்க தரிசனத்தில் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். जो परमेश्वर ने दीर्घदर्शियों से कहा, भविष्यद्वक्ता से कहा, वो निश्चित रूप से पूरा करेगा। முதலாவதாக पहली बात, எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது यहेजकेल की पुस्तक उसका 6वां अध्याय 6वां वचन, இஸ்ரவேலின் பர்வதங்களே, हे इस्राएल के पर्वतों, உங்கள் நரகலான விக்கிரகங்கள் தகர்க்கப்படும் என்று சொன்னார். वहाँ पर लिखा है कि तुम्हारे ऐसे देश उजड़ जाएंगे, मूर्ति के ऊंचे स्थान उजाड़ हो जाएंगे। வடநாட்டில் இருக்கிற விக்கிரகங்கள் தகர்க்கப்படும் என்று எசேக்கியேலை குறித்து பேசினார். जो उत्तर देश की जो मूर्ति पूजा के स्थान है वो उजाड़ जाएंगे, भविष्यद्वक्ता के द्वारा कहा गया। அந்த அதிகாரம் 2 முதல் 4 வரையில் உள்ள வசனங்களை நீங்கள் கவனித்தால் इस अध्याय में 2 से यदि आप ध्यान दें, இஸ்ரவேலின் பர்வதங்களே, हे इस्राएल के पहाड़ों, உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன்.
जो तुम्हारे ऊंचे स्थान है उसे मैं नाश करूंगा உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்படும் और तुम्हारी वेदी गिराई जाएंगी உங்கள் சிலைகள் தகர்க்கப்படும் तुम्हारी मूर्ति आग में फेंक दी जाएगी அன்று வடநாட்டை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் उस उत्तर क्षेत्र के बारे में कही गई भविष्यवाणी விக்கிரக ஆராதனையை ஜீவனுள்ள தேவன் வெறுக்கிறபடினாலே क्योंकि जीवित परमेश्वर इस मूर्ति पूजा से घृणा करता है தன்னை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு வடக்கே பிரிந்து சென்று விக்கிரகங்களை பின்பற்றி போகின்ற காரணத்தை பார்த்து जहाँ पर उत्तर क्षेत्र से वो अलग होकर ये लोग मूर्ति पूजा में लगे थे इसलिए எசேக்கியேலை கொண்டு தேவன் வைராக்கியத்தோடு பேசினார் इस एसेकिएल के रूप में उसने बहुत जलन के साथ बातें की நரகலான விக்கிரகங்கள் தகர்க்கப்படும் ओ तेरे ऊंचे स्थान जाड़ जाएंगे அல்லேலூயா हालेलुया இரண்டாவதாக दूसरी बात எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலே एसेकिएल की पुस्तक उसका 36वां अध्याय 1-2 வசனங்களை பாருங்கள் 1 और 2 वचनों में हम देखेंगे பகைஞன் இஸ்ரவேல் மலைகளை குறித்து इस बेरी पहाड़ियों के क्षेत्र में நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினால் ऐसा कहा गया कि आहा प्राचीन काल के ऊंचे स्थान हमारे अधिकार में आ गए 4 மற்றும் 6ஆம் வசனங்களிலே கூப்பிடுகிறார் चौथे और छठे वचन में वो कहता है இஸ்ரவேல் மலைகளே हे इस्राएल के पहाड़ों 8ஆம் வசனத்திலே கூப்பிடுகிறார் वो 8वें वचन में बुलाता है இஸ்ரவேல் மலைகளே हे इस्राएल के पहाड़ों பகைஞன் இப்படி சொல்லுகிறபடியினால் बेरियों ने इस तरह से कहा நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு तुम अपने ऊंचे तंबुओं को छोड़ के என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு கனிகளை கொடுப்பீர்கள் तुम मेरे लोग इस्राएल के लिए फल दोगे வடநாட்டிலே பகைஞன் என்ன பேசுகிறான் जो उत्तर क्षेत्र में यह विरोधी क्या कहता है நித்திய மேடுகள் எங்கள் வசமாகி விட்டது जो ऊंचे स्थान थे वो हमारे अधीन हो गए எதிர்பார்த்த வெற்றி எங்களுக்கு கிடைத்து விட்டது जैसा हम चाह रहे थे उसी विजय हमें இனி मिली நாங்கள் தான் எக்காலமும் ஆளுகை செய்வோம் अब से हम भी सदा के लिए राज्य करेंगे நித்திய மேடுகள் எங்கள் கைவசமாயிற்று ये जो ऊंचे क्षेत्र है वो हमारे वश में आ गए हैं கர்த்தர் தேவஜனத்தை பார்த்து சொல்லுகிறார் परमेश्वर के लोगों को देखकर कहता है வடநாட்டிலே நீங்கள் கொப்புகள் விட்டு கனிகளை கொடுக்க போகிறீர்கள் और तुम उत्तर क्षेत्र में उसको काट के फल देने जा रहे हो அல்லேலூயா हालेलुया பகைஞனின் திட்டம் அழிக்கப்படும் जो विरोधियों की योजना थी वो नाश होगी வடநாட்டில் உள்ள சுவிசேஷ பகைஞன் जो उत्तर क्षेत्र के सुसमाचार के विरोधी இஸ்ரவேலின் மலைகளின் ஆளுகை எனக்கு கிடைத்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் वो ऐसा करते हैं कि इस्राएलियों की राज्य सत्ता मेरे हाथ में आ गई है ஆனால் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் लेकिन परमेश्वर बड़ा कार्य करना जा रहा है அல்லேலூயா हालेलुया கர்த்தர் அவருடைய திட்டங்களை உடைக்க போகிறார் परमेश्वर उनकी योजना को तोड़ रहा है மூன்றாவதாக और तीसरी बात ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் आमोस की पुस्तक 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் तीसरा अध्याय उसका 9वां वचन 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் और चौथा अध्याय पहला वचन இஸ்ரவேல் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளே हे इस्राएल की पहाड़ी के पासान के लोग தரித்திரரை ஒடுக்குகிறீர்கள் तुम दरिद्रों को सताते हो எளியவர்களை நொறுக்குகிறீர்கள் जो दरिद्र हैं उन्हें दुख पहुंचाते हो நான் உங்களை இழுத்து கொண்டு வந்து தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் तुम्हें मैं खींच कर दंड दूंगा ऐसा यहोवा ने कहा வடநாட்டிலே பாசானின் மாடுகளே हे भारत उत्तर के क्षेत्र है पाषाण के पहाड़ लो பாசானின் மாடுகள் என்றால் பலசாலிகள் जो वहाँ के जानवर थे वो बहुत ही सामर्थी थे பணபலம் படைத்தவர்கள் वो एक धन संपत्ति का बल रखते थे அதிகார பலம் படைத்தவர்கள் उनके पास आधा अधिकार था சரீர பலம் படைத்தவர்கள் और शारीरिक बल था நீங்கள் ஏழை எளியவர்களை ஒடுக்குகின்றீர்கள் तुम गरीबों को सताते हो உங்களை நான் விடமாட்டேன் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைத்தார் यहोवा कहता है कि मैं तुझे नहीं छोड़ूंगा ऐसी उसने भविष्यवाणी की உங்களை இழுத்து கொண்டு வருவேன் तुझे मैं खींच लूंगा உங்களை தண்டிப்பேன் तुझे मैं दंड दूंगा வடநாட்டிலே லஞ்ச ஊழல் பெருச்சாளிகள் उत्तर क्षेत्र में जो घूस और चोरी वहाँ पर अधिक चलती है இந்த பாசானின் மாடுகளை கர்த்தர் இழுத்து கொண்டு வந்து தண்டிப்பேன் சொல்லுகிறார் जिस तरह पासान के जानवरों को खींच कर मैं दंड दूंगा வடநாட்டிலே குண்டாயிச தலைவர்கள் जो उत्तर भारत की गुंडा लोग हैं उसके प्रधान हैं இந்த பாசானின் மாடுகளை இழுத்து கொண்டு வந்து தண்டிப்பேன் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார் जैसे पासान के उन लोगों को खींच कर लेकर दंड दूंगा வடநாட்டிலே மதவாத தீவிரவாதிகள் ஜாதிவாத தீவிரவாதிகள் जो उत्तर क्षेत्र में हम पाते हैं जातिवाद
के उग्रवादी लोग ஏழை எளிய மக்களை ஒடுக்கி वो கொண்டிருக்கிறவர்கள் गरीब और दुखियों लोगों को सताते हैं। அனைத்து பாசானின் மாடுகளை இழுத்து கொண்டு வந்து தண்டிப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனம் उसे உரைத்திருக்கிறார். पासान के लोगों को खींचकर मैं दंड दूंगा ऐसा कहा। ஏழைகளை அடிமைப்படுத்தும் ஜமீன்தார்கள், जो गरीबों को सताने वाले जमींदार கொத்தடிமைகள் போல வேலை வாங்கி கொண்டிருக்கிறவர்கள், उन्हें बहुत कठोर परिश्रम कराते हैं। வடநாட்டிலே ஏழைகளின் கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டி கொண்டிருக்கிறது. जो उत्तर क्षेत्र के गरीबों के आंसू परमेश्वर के सन्मुख पहुंचे हैं। எளியவர்களின் கூக்குரல் தேவனை அசைத்து கொண்டிருக்கிறது. और जो दरिद्र लोगों की उनकी बुलाहट है, उनकी चिल्लाहट है, वो परमेश्वर அவருடைய के தீர்க்க सामने தரிசனத்தின்படியே தீவிரமாய் செய்வார். और जैसा उसने भविष्यद्वाणी की है वैसा वह अति शीघ्र से करेगा। பாசானின் மாடுகளை இழுத்து கொண்டு வந்து தண்டிப்பார். वह पाषाण के लोगों को खींचकर दंड देगा। அல்லேலூயா. हालेलुया। நான்காவதாக चौथी बात, எசேக்கியேல் 38:8 एहेजकेल की पुस्तक उसका 38वां अध्याय और 38वां वचन। கோகே மாகோகே, गोग और मागोग, கடைசி நாட்களில் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். अंतिम दिनों में तो इस्राएल के पहाड़ी क्षेत्र के विरोध में आएगा। இங்கே ஒரு கூட்டத்தை தேவன் சொல்லுகிறார். यहाँ पर एक क्षेत्र के बारे में प्रभु कहता है, கடைசி நாட்களில் अंत के क्षेत्र में நீதான் கடைசி சத்துருவாய் எழும்பி வருவாய். तू ही अंत में एक शत्रु के रूप में खड़ा होगा। நீ இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக வருவாய். तू इस्राएल के पहाड़ के विरोध में खड़ा होगा। 22ஆம் வசனத்திலே கர்த்தர் உரைத்தார். 22वें वचन में परमेश्वर का वचन कहता है, அப்படி எழும்பி வருகிற அவன் மேலும், और ऐसा उठने वाले उसके ऊपर, அவன் ராணுவங்களின் மேலும், उनके सैनिकों के ऊपर, அவனோடு இருக்கும் திரளான ஜனங்கள் மேலும் उसके साथ जो बहुत सी जाति है उन पर அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன். आग और गंधक को भेजूंगा। அல்லேலூயா. हालेलुया। இது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாகும். ये जो है प्रकाशित वाक्य के 22वें अध्याय में लिखी हुई कुछ बातों का संदर्भ यहाँ पर लिखा है। வெளிப்படுத்தல் 20:8-9 ஆகிய வசனங்கள் படிக்கும் பொழுது जब हम प्रकाशित वाक्य उसके 20वें वचन 8 और 9 में पढ़ते हैं, இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியை தொடர்ந்து प्रभु यीशु मसीह के 1000 वर्ष का राज्य, சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாக்கப்படும் பொழுது जो शैतान है अपने कैद से आजाद होगा, இந்த மாகோகை அவன் கையில் எடுத்து தலைமையாய் வைத்து जो इस गोग को अपने हाथीन कर கடற்கரை மணலத்தனையாய் திரளான ஜனங்களை இயேசுவுக்கு விரோதமாய் கூட்டுவான். ये जो समुद्र की बालू के बराबर बहुत से लोगों का अपनी ओर खींचेगा। அவன் இஸ்ரவேலின் மலைகளிலே வருவான். वो इस्राएल के पहाड़ों पर आएगा। எருசலேமில் வந்து முற்றுகை போடுவான். वो इस्राएल पर आकर घेरा करेगा। அப்பொழுது அந்த 9ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறது போல उस 9वें वचन में हम पढ़ते हैं, கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவர்களை பட்சிப்பார். परमेश्वर आग स्वर्ग से उतारकर उन्हें भस्म करेगा। அல்லேலூயா. हालेलुया। அதனுடைய ஒரு பகுதி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. इसका एक भाग ही एहेजकेल में लिखा हुआ है। ஆனால் தீர்க்க தரிசனம் ஒரு காலத்துக்குட்பட்டது மாத்திரம் அல்ல, लेकिन जो भविष्यवाणी है केवल एक समय के लिए नहीं, தீர்க்க தரிசனம் காலங்களுக்கு உரியது. जो यह भविष्यवाणी है वो निरंतर आने वाले समय तक के बनी रहती है। ஒரு தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு பகுதி ஒரு காலத்தில் நிறைவேறும், அடுத்த பகுதி இன்னொரு காலத்தில் நிறைவேறும். जो भविष्यद्वक्ता का एक भाग एक समय पे पूरा होगा, फिर आने वाले समय में। எசேக்கியேல் 39:2 கர்த்தர் சொன்னார், एहेजकेल उसका 39वां अध्याय 2 में उसने कहा, கோகே மாகோகே, हे गोग और महागोग, உன்னை இழுத்து இஸ்ரவேல் மலைகளில் வரப்பண்ணி तुझे खींचकर इस्राएल के पहाड़ों पर அங்கே உன்னை விழப்பண்ணுவேன். वहां पर मैं तुझे गिराऊंगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த கோகு மாகோகு என்கிற கூட்டங்கள் ये जो गोग और मागोग समूह है, இவர்களை இஸ்ரவேலின் மலைகளிலே பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் விருந்தாக்குவேன் என்று 17ஆம் வசனத்திலே சொன்னார். 17वें वचन में लिखा है कि इस्राएल के पक्षियों वन पशुओं का उनका आहार कर दूंगा। கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்கள், जो मसीह लोगों का विरोध करते हैं, கிறிஸ்துவுக்கு விரோதமாய் சுற்றி சூழ தடை செய்ய பார்க்கிறவர்கள், जो मसीहों को घेर कर उनकी रुकावटें करते हैं, கிறிஸ்துவுக்கு விரோதமாய் துணிகரமாய் பேசுகிறவர்கள், जो मसीह के बीच में मसीह के को ढिठाई से बातें करते हैं, கிறிஸ்துவை மதிக்காமல் எழும்புகிற கூட்டங்கள், जो मसीह का अनादर करते हैं, ऐसे समूह வடநாட்டிலே இவ்விதமான மக்கள் அனைவரையும் தேவன் பட்சிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். उत्तर क्षेत्र के बहुत से ऐसे लोगों को प्रभु नाश करेगा, ऐसा वचन कहता है। அல்லேலூயா. हालेलुया। ஐந்தாவதாக पांचवी बात, எசேக்கியேல் 35 பார்க்கும் பொழுது एहेजकेल की पुस्तक उसका 35वां अध्याय 12ஆம் வசனம், 12वां वचन, இஸ்ரவேல் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள். यहाँ पर लिखा कि तुम जानोगे कि मुझको यहोवा ने तेरा तिरस्कार बातें की है, हे इस्राएल के पहाड़ों के विषयों में कही। சொல்லுகிறவர்கள் யார்?
ऐसा कहने वाला कौन? இரண்டாம் வசனத்திலும் ஏழாம் வசனத்திலும் இருக்கிறது. दूसरा वचन और 7वें वचन में लिखा है சேயீர் மலைகள். वो सेईर के पहाड़। 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். अब 15वें वचन में देखते हैं ஏதோம். एगोग। இந்த ஏதோம் யார்? ये एदोम कौन है? ஏசாவின் வம்சம். ये जो एसाव की पीढ़ी, அவளுடைய குடியிருப்பு சேயீர் தேசம். उनका जो रहने का स्थान था वो था सेईर पहाड़। சேயீர் மலைகள் இஸ்ரவேலின் மலைகளை விழுங்க பட்சிக்க பார்க்கிறது. जो सेईर पहाड़ था वो इस्राएल के पहाड़ों को खा जाने की धुन में था। இஸ்ரவேல் என்றால் யாக்கோபின் வம்சம். जो इस्राएल था उसका मतलब है वो याकूब का वंश। ஈசாக்கின் காலத்திலே ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் உண்டான போராட்டம். जब इसहाक के समय में याकूब और एसाव के बीच में आए हुए युद्ध, ஒரு காலகட்டத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே இப்படி ஒரு போராட்டமாய் வருகின்றது. एहजकेल भविष्यद्वक्ताओं के समय में इस तरह से एक संघर्ष आया। சேயீர் மலை தேசம் நினைக்கிறது जो सेईर के पहाड़ ऐसा सोचते हैं இஸ்ரவேலரை காப்பாற்ற ஆள் இல்லை. और जो इस्राएल को बचाने के लिए लोग नहीं। வடநாடு சும்மா இருக்கிறது. जो उत्तर क्षेत्र है वो शांत है। நாங்கள் போய் அதை பட்சிப்போம் என்று நினைக்கிறார்கள். हम जाकर उसे भस्म कर लेंगे ऐसा उन्होंने विचार किया। இப்படிப்பட்ட கூட்டங்களை பாழாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ऐसे समूह का परमेश्वर नाश करेगा। ஏதோமே நீ பாழாவாய். एदोम तेरा नाश होगा। நீ சகோதரனா இருக்கலாம், तू भाई भी रहे, ஆனால் உன் சகோதரனுடைய சுதந்திரத்துக்கு விரோதமாய் நீ எழும்ப கூடாது. लेकिन तू अपने भाई के अधिकार में नहीं खड़ा होना चाहिए। ஆண்டவர் கடுமையாய் சொல்லுகிறார் ஏதோமை பாழாக்குவேன் என்று. परमेश्वर चेतावनी देकर इस एदोम को कहता है। இன்றைக்கு வடநாட்டில் இப்படி தங்கள் ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படி மக்களை இரையாக்கி பட்சிக்கிறவர்கள் உண்டு. आज उत्तर भारत में हम देखते हैं कि अपनी आशा और इच्छा के कारण लोगों को अपना आहार बना रहे हैं। கள்ளச்சாமிகள் தாராளம் உண்டு. झूठे स्वामी लोग बहुत हैं। கஞ்சா சாமிகள் தாராளம் உண்டு. जो गंजा पीने वाले ऐसे स्वामी भी बहुत हैं। யோகா என்கிற பெயரில் மக்களை பட்சிக்கிற குருக்கள் உண்டு. योगा के नाम पर लोगों को भस्म करने वाले लोग। வட இந்திய கிறிஸ்தவத்தை பார்க்கும் பொழுது கூட यदि हम उत्तर भारत की मसीहत को देखें, கள்ள தீர்க்கதரிசிகள் தாராளம் அங்கே உண்டு. वहाँ पर भविष्यद्वक्ता बहुत हैं। கள்ள போதகர்கள் உண்டு. बहुत ही झूठे கள்ள அப்போஸ்தலர்கள் உண்டு. झूठे उपदेश देने वाले கள்ள சகோதரர்கள் உண்டு. और झूठे भाई भी हैं। இதுதான் சேயீர் மலையின் போராட்டம். यही है सेईर पहाड़ के झंझट। இதுதான் ஏதோமின் வம்சம். यही है एदोम की पीढ़ी। சகோதரன் என்று காண்பித்துக் கொள்ளுகிறான், ये अपने आप को भाई करके जताता है, ஜனங்களை இரையாய் பட்சிக்கிறான். लेकिन ये लोगों को भस्म करता है। தங்களுடைய ஆசை இச்சைகளுக்காய் ஜனங்களை அழிக்கிறார்கள், अपनी आशा और इच्छा के कारण लोगों को नाश करता है, கொள்ளையிடுகிறார்கள், लोगों की हत्या करता है, விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறார்கள், विधवाओं के घरों को वो अपने हाथ में ले लेता है, அறியாமை உள்ள ஜனங்களை சோரம்போக பண்ணுகிறார்கள், जो नहीं समझ में उनको निराश करता है, நரபலிகளை நடத்த வைக்கிறார்கள், और मनुष्य की बलि वहाँ पर चलाई जाती है, பெற்ற பச்சிளம் குழந்தைகளை கங்கை நதியிலே வீசும்படி தூண்டுகிறார்கள், जन्म लेते हुए शिशुओं को वो गंगे नदी में फेंकते हैं, தங்கள் சொந்த வீட்டிலே பலிபீடம் கட்டி பிள்ளையை வெட்டி பலி கொடுக்க வைக்கிறார்கள். अपने घर में एक वेदी बनाकर अपने बच्चों की वहाँ पर बलिदान चढ़ाते हैं। எவ்வளவாய் ஜனத்தை பட்சித்துக் और கொண்டிருக்கிறார்கள். किस तरह से वो लोगों को भस्म कर रहे हैं, வீடுகளில் போய் காலாகாலமாய் தங்கி கிடக்கிறார்கள். और घरों में बहुत ही समय तक के वास करते हैं। அந்த வீட்டார் குருஜி குருஜி என்று இவருக்கு எல்லா பணிவிடையும் செய்வார்கள். जो वो घर के लोग उसको एक गुरुजी गुरुजी करके उसकी सारी पहनाई करते हैं। நான் கண்ணால் கண்டதை நான் சொல்லுகிறேன். जो मैंने देखा मैं वो कहता हूँ। கஞ்சா அடிக்கிற ஒரு மனிதன் நம்முடைய ஒரு விசுவாசி வீட்டிலே எத்தனையோ மாதங்கள் தங்கி இருந்தார். जो गंजा को पीने वाला एक व्यक्ति हमारे एक विश्वासी घर में बहुत दिन निवास करने लगा। கஞ்சா அடிக்கிறது தப்புன்னு நம்ம விசுவாசிக்கு அன்றைக்கு சரியா தெரியவில்லை. जो गंजा लेना वो उसकी बात नहीं, लेकिन वो हमारे एक विश्वासी के घर में था। சொல்லி கொடுத்த பிறகு அவனை வெளியே அனுப்ப இவர்கள் பயப்படுகிறார்கள். जब उन्हें बताया गया उस व्यक्ति को उन्होंने बाहर निकालने में डरे। ஏனென்றால் யாராவது நான் தான் கடவுளின் அவதாரம் என்று சொன்னால் அப்படி பயந்து நடுங்குவார்கள். क्योंकि उस क्षेत्र में मैं ही ईश्वर हूँ ऐसा कहने पर वो लोग उससे भय खाते थे। இப்படியெல்லாம் ஜனங்களை பட்சித்துக் கொண்டிருக்கிற பலர் இருக்கிறார்கள். ऐसे लोगों को भस्म करने वाले खा जाने वाले बहुत लोग हैं। இந்த வடநாட்டு ஏதோம்களை பாழாக்குவேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். एदोम को परमेश्वर नाश करेगा ऐसा कहता है। கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை பேருக்கும் தேவன் தண்டனை கொடுப்பார். जो परमेश्वर के विरोध में खड़े होते हैं उन सभी को परमेश्वर दंड देगा। அவருடைய வேளை வரும் பொழுது ஒவ்வொருவருக்கும் நீதியை சரி கட்டுவார். जब वो अपना समय आएगा तो हर एक पर अपना न्याय पूरा करेगा। தன்னுடைய பரிசுத்தவான்களின் இரத்தத்துக்காக பழி வாங்குவார். अपने
अपवित्र लोगों के लहू का वो बदला लेगा। தன்னுடைய பரிசுத்தவான்களுடைய வியர்வை கண்ணீர் பெருமூச்சுகளை அவர் மதிப்பில் अपने வைத்திருக்கிறார். पवित्र लोगों की आंसुओं की दुहाइयों की वो निश्चित रूप से बदला लेगा। எத்தனையோ மிஷனரிகளை பட்சித்த வடநாடு, कितने लोगों के मिशनरियों का लहू बहाया हुआ उत्तर क्षेत्र, எத்தனையோ மிஷனரி ஊழிய பெண்களை கஷ்டப்படுத்தின கேவலப்படுத்தின வடநாடு, जो उत्तर क्षेत्र में कितनी ही मिशनरी बहनों को उन्हें लज्जित किया गया, மிஷனரியும் பிள்ளைகளையும் எரித்து கொண்ட வடநாடு, जो ये उत्तर क्षेत्र है वो मिशनरियों के बच्चों को नाश करने वाला क्षेत्र, தேவனுடைய கோபம் நிலைத்திருக்கிறது. परमेश्वर का क्रोध वहां पर बना है। அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை எப்படி அவர் மிகுந்த கோபத்தோடு பட்சித்து முடிவுக்கு கொண்டு வருவாரோ, जिस तरह से अंतिक्रिस्त का राज्य आएगा और वो अपने क्रोध को वहां पर भड़काएगा, அதே போல நியமிக்கப்பட்ட காலங்களில் இப்படிப்பட்ட தீயவர்கள் கயவர்கள் அத்தனை பேருக்கும் முடிவை கட்டுவார். वैसे ही एक निश्चित समय में इस बुरे लोगों को नाश करेगा परमेश्वर। அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தி கிறிஸ்தன்று அழிந்து மாள அன்பராம் இயேசுவே ஜெயம் சிறக்க. அந்தி கிறிஸ்தன்று அழிந்து மாள அன்பராம் இயேசுவே ஜெயம் சிறக்க. வாயில் இருபுறம் காருக்குள்ள வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார். வாயில் இருபுறம் காருக்குள்ள வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக, तीसरी बात, இனி தேவன் வடநாட்டு மக்களை எவ்விதமாக்க போகிறார், आने वाले समय में उत्तर क्षेत्र के लोगों को परमेश्वर क्या करने जा रहा அதை है, குறித்து தேவன் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். उसके बारे में परमेश्वर भविष्यवाणी कहता है। அதில் 5 குறிப்புகளை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். वो 5 बातों को मैं आपको स्मरण दिलाना चाहता हूँ। நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட போகிறது. हमारी प्रार्थना सुनी गई है। வடநாட்டு மக்களை தேவன் மறுரூபப்படுத்த போகிறார். उत्तर क्षेत्र के लोगों को परमेश्वर बदलने जा रहा है। அல்லேலூயா. हालेलुया। எசேக்கியேல் 37:22 एहेजेल की पुस्तक उसका 37वां अध्याय और 27वें वचन में, இஸ்ரவேல் மலைகளிலே அவர்களை ஒரே ஜாதியாக்குவேன். इस्राएल के पहाड़ पर उन्हें एक ही जाति बनाऊंगा। கர்த்தர் சொல்லுகிறார், வடநாட்டு மக்களை ஒரே ஜாதியாக்குவேன். परमेश्वर का वचन कहता है कि उत्तर क्षेत्र के लोगों को मैं एक ही जाति में बनाऊंगा। யூதாவையும் இஸ்ரவேலையும் ஒன்றாக்குவேன். यहूदियों को और इस्राएलियों को एक करूंगा। பிரிவினைகளை மாற்றுவேன். जो अलगाव है बिछड़ाव है वहां पर मैं बदल दूंगा। தேவன் வடநாட்டு மக்களுக்கு செய்ய போகிற ஒரு பெரிய பாக்கியம், जो उत्तर क्षेत्र के लोगों के साथ करने वाला एक धन्य बात, ஜாதி பிரிவினைகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறவர்கள், जो जातिवाद में बटे हुए हैं, ஒரு சிலர் இன்னொரு ஜாதி வாழுகிற கிராமத்துக்குள் போக மாட்டார்கள். कुछ एक ऐसे कि यदि एक जाति वहां पर निवास करती तो वहां पर नहीं जाएंगे। அந்த ஜனங்கள் தங்கள் வீடுகளுக்கு பக்கத்திலே கூட வர அனுமதிக்க மாட்டார்கள். उन लोगों को अपने घर के पड़ोस में भी आने की अनुमति नहीं देते। டீ கடைகளிலே ஒவ்வொரு ஜாதிக்கு தனித்தனி கப்புகள் வைத்திருப்பார்கள். जो टी चाय की दुकान है वहां पर हर एक जाति के लिए एक एक ग्लास अलग रखा रख जाता है। நம்முடைய ஜெபங்கள் மூலம் இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். हमारी प्रार्थना के द्वारा प्रभु ऐसे लोगों को उद्धार करता है। ஒரே இடத்தில் கூடி வந்து ஆராதிக்கிறார்கள். वह एक ही स्थान में आकर आराधना करते हैं। ஒரே பாத்திரத்தில் திருவிருந்து ரசம் பானம் பண்ணுகிறார்கள். एक ही बर्तन में वो प्रभु का रोटी और उसको அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு பெரிய வெற்றி என்று பாருங்கள். कितनी बड़ी विजय हम देखते हैं। கர்த்தர் தொடர்ந்து அதை தீவிரமாய் நிறைவேற்ற போகிறார். परमेश्वर को तीव्रता से कर रहा है। ஒரே ஜாதி, एक ही जाति, பரிசுத்த ஜாதி. वो है पवित्र जाति। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவின் இறுதி கட்டளை அதுதான். यीशु मसीह की अंतिम आज्ञा यही, சகல ஜாதிகளையும் सब जातियों को சீஷராக்குங்கள். चेले बनाओ, சீஷர் கூட்டம். और चेलों का समूह। அல்லேலூயா. हालेलुया। வடநாட்டு மக்களுக்கு தேவன் செய்ய போகிற ஒரு பெரிய நன்மை. जो उत्तर भारत के रहने वाले उन पर करने वाली एक बड़ी भलाई। இரண்டாவதாக दूसरी बात, எசேக்கியேல் 34 एजकेल उसका 34वां अध्याय 11 15 வரை வாசித்து பார்க்கும்போது 11 से यदि हम 15 तक के पढ़े, கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, நானே என் ஆடுகளை விசாரித்து मैं ही अपने भेड़ों की सुधि लूंगा, தேடி उन्हें ढूंढूंगा, தப்பி வர பண்ணி उन्हें भटकी हुई को फिर लेकर आकर இஸ்ரவேலின் மலைகளின் மேல் அவைகளை மேய்ப்பேன். इस्राएल के पहाड़ों पर उनकी चराई करूंगा। இஸ்ரவேலின் உயர்ந்த மலைகளில் इस्राएल के ऊंचे पहाड़ों पर அவைகளுடைய தொழுவம் இருக்கும். वहां पर उनका गौशाला होगी। அல்லேலூயா. हालेलुया।
கர்த்தர் வடநாட்டு மக்களை தேட போகிறார். परमेश्वर उत्तर भारत के लोगों को ढूंढने जा रहा है. ஸ்தோத்திரத்தோடு காணப்படுவோம். हम सभी स्तुति में बने रहे. வடநாட்டு மக்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார், விசாரிக்க போகிறார். उत्तर भारत के लोगों को परमेश्वर उद्धार देने जा रहा है, उनकी स्तुति लेने जा रहा சிக்கி है. இருக்கிற காரியங்களிலிருந்து தப்பி வர பண்ண போகிறார். जिनमें वो फंसे हैं उनसे वह निकालने जा रहा है. எல்லாவித கட்டுகளை உடைத்து விடுதலை செய்ய போகிறார். सभी के बंधन को तोड़कर उन्हें स्वतंत्र करने जा रहा है. அவர்களுக்காக ஒரு தொழுவம் இருக்கும். उनके लिए एक चरवाही होगी. அது சபையை காட்டுகிறது. वह एक कलीसिया मंडली को ஆட்டு बताती தொழுவம் என்றால் சபை. है. भेड़ों की चरवाहा वो है सभा. வடநாட்டு மக்களுக்கு ஆண்டவர் சபைகளை எழுப்புவார். जो उत्तर भारत के क्षेत्र में परमेश्वर कलीसियों का निर्माण करेगा. காணாமல் போன ஜனங்களை தேடி கொண்டு வருவார். जो भटक गए लोग हैं उन्हें ढूंढ कर लेकर आएगा. அல்லேலூயா. हालेलूया. அவரே இறங்கி அந்த ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि मैं ही उतर कर इस सेवा को करूंगा. மேய்ப்பர்களை நீங்கள் செய்வது சரியில்லை. हे चरवाहो जो तुम कर रहे हो वो सही नहीं. மேய்ப்பர்களை நீங்கள் சுயநலவாதிகளாய் மாறுகிறீர்கள். तुम अपने स्वार्थ के खोजी हो गए हो. மிஷனரி ஊழியத்துக்கு தியாகமாய் சென்றவர்களே, हे मिशनरी सेवा के लिए त्याग से गए हुए लोगों, என்னுடைய ஆடுகளை கிராமங்கள்ல போய் நீங்கள் தேடவில்லை. तुमने मेरी भेड़ों को उस गांव में जाकर ढूंढा नहीं. நானே இறங்கி தேட போகிறேன் சொல்லுகிறார். मैं ही उतर कर उन्हें ढूंढने जा रहा हूँ. எப்படியாயிலும் என் ஆடுகளை தொழுவத்தில் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். कैसे भी मैं अपनी भेड़ों को इस भेड़ चारागाह में शामिल ஆமென். करूंगा. आमीन. ஹல்லேலூயா. हालेलूया. மூன்றாவதாக तीसरी बात, 30 எசேக்கியேல் 36 एजेकिएल उसका 36वां अध्याय 8-9 வசனங்களை பார்க்கும் பொழுது, 8 और 9 के वचनों में देखते हैं. இஸ்ரவேலின் மலைகளே, हे इस्राएल के पहाड़ों, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். तुम्हें निकट लेकर आऊंगा. உங்களை பண்படுத்தி உங்களில் விதைப்பேன். तुम पर ग्रवा दृष्टि कर कर तुम्हें उपजाऊंगा. வடநாட்டு மக்களுடைய உள்ளங்களை கர்த்தர் பக்குவப்படுத்த जो போகிறார். उत्तर भारत के लोगों को परमेश्वर मजबूत बनाने जा रहा அவருடைய है. இருதயங்களில் வசனங்களை விதைக்க போகிறார். उनके हृदयों में वचनों को बोने जा रहा அவருடைய है. இருதயங்களில் சத்தியத்தை விதைக்க போகிறார். उनके हृदयों में सत्य को बोने जा रहा है. இன்னைக்கு பலவேளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற நிலைமைகள் உண்டு. बहुत सी स्थिति में जब उन्हें बोला जाता है तो वो नहीं समझ पाते. தொடர்ந்து உறுதியாய் நிற்க முடியாத நிலைகள் உண்டு. तुरंत वो हियाव से नहीं बन पाते. ஆனால் கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்னவென்றால், लेकिन परमेश्वर क्या करने जा रहा है? அவருடைய உள்ளங்களை பக்குவப்படுத்துவார். उनके हृदय को मजबूत करने जा रहा है. மிஷனரிகள் சொல்லுகிற வசனங்கள் அவர்களுக்குள் தங்கும். जो मिशनरी वचन कहते हैं उनके हृदय में वो ठहरेगा. அது 30, 60, 100 வளர்ந்து பலன் கொடுக்கும். वो 30 और 60 और 100 गुना बल देगा. அல்லேலூயா. हालेलूया. அடுத்ததாக எசேக்கியேல் 36:8 தானே பார்க்கிறோம். एजेकिएल उसके 38वें और 8 में हम देखते हैं. இஸ்ரவேலின் மலைகளே, हे इस्राएल के पहाड़ों, நீங்கள் கொப்புகளை விட்டு डालियों को छोड़कर உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். तुम फल दोगे. இஸ்ரவேலின் மலைகளில் தேவ ஜனங்களை கர்த்தர் கனி உள்ளவர்களாய் மாற்றுவார். जो इस्राएल के पहाड़ी लोग हैं उनको प्रभु फलदायी बारी में बदल लेगा. வடநாட்டில் எழும்புகிற விசுவாசிகள் சாட்சியுள்ளவர்களாய் எழும்புவார்கள். जो उत्तर भारत के विश्वासी हैं वो गवाही के रूप में खड़े होंगे. ஒரு சாட்சி நமக்கு முன்னே வந்து நின்ற பொழுது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக एक இருந்தது. गवाही जब हमारे बीच में आकर खड़ी हुई तो हमें क्या ही आनंद हुआ. ஆண்டவர் இயேசுவின் உள்ளம் இன்றைக்கு எவ்வளவு மகிழ்ந்திருக்கும். आज प्रभु यीशु मसीह का हृदय कितना ही खुश होगा. இதுபோல கோடி கோடியான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ऐसे कई अरब लोगों को परमेश्वर लेकर आएगा. கர்த்தருக்கு சாட்சிகளாய் மாற்றுவார். और परमेश्वर की गवाही में स्थिर करेगा. அவருடைய வாழ்க்கை இயேசுவுக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கைகளாய் மாறும். उनका जीवन प्रभु के लिए फल देगा. ஐந்தாவதாக 5वीं बात, எரேமியா 31:6. यहेजकेल எரேமியா यिर्मयाह की पुस्तक 31:6. 37वां उसका 6वां वचन. எழுந்திருங்கள், சியோனிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் उठो हम परमेश्वर के और सियोन पर चले என்று எப்பிராயீமின் மலைகளிலே சொல்லுகிற ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். इसलिए वो एफ्राइम के पहाड़ों में पहरुओं का एक समय आएगा. வடநாட்டிலே ஜாமக்காரர்களை எழுப்ப போகிறார். उत्तर भारत में प्रभु पहरुओं को उठाने जा रहा है. எப்பிராயீமின் மலைகளில் ஜாமக்காருடைய சத்தம் கேட்கும். जो एफ्राइम के पहाड़ में इन पहरुओं का शब्द सुनाई देगा. வடநாட்டு மக்கள் ஜெபிக்கிறவர்களாய் எழும்புவார்கள். जो उत्तर भारत के लोग हैं वो प्रार्थना में खड़े होंगे. தென்னிந்தியாவின் ஜெபத்தை மட்டும் நம்பி இருப்பது அல்ல, वो दक्षिण भारत की प्रार्थनाओं पर ही नहीं बने रहेंगे. வடநாட்டிலே ஜெபங்கள் எழும்ப போகிறது. वो उत्तर भारत में भी प्रार्थनाएं उठेगी. அல்லேலூயா. हालेलूया. கர்த்தர் அவளை ஒரே ஜாதியாக்குவார். परमेश्वर उन्हें एक ही जाति में बनेगा. தொழுவத்திலே சேர்ப்பார். उनको चारागाह में इकट्ठा करेगा. பண்படுத்தி வசனங்களை விதைப்பார். उनको कृपा दृष्टि कर कर उन पर वचनों को बोएगा. கனி உள்ளவர்களாய் நற்சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுவார். उनको भलाई करने वाला और फल देने वाले बनाएगा. அவர்களை ஜாமக்காரர்களாய் எழுப்ப போகிறார். वो लोग एक
पहरों के रूप में खड़े होने जा रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசியாக अंतिम में நான்காவதாக चौथी बात, வடநாட்டில் தேவன் தாம் சொன்னவைகளை செய்ய வேண்டும் என்றால் यदि जो उत्तर भारत के लोगों को परमेश्वर जो कहता है वो कहने जाने के लिए நாம் என்ன செய்ய வேண்டும்? हमें क्या करना चाहिए? ரெண்டே குறிப்புகள். दो ही विषय में बोलता। இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தீவிரமாய் நடப்பிப்பார். इस कार्य को परमेश्वर बहुत ही तीव्रता से करेगा, சந்தேகமே கிடையாது. इसमें संदेह की बात नहीं। ஆனால் இன்றைக்கு தென்னாட்டிலே இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? लेकिन जो दक्षिण भारत में है हमें क्या करना है? சீக்கிரமாய் வாசித்து உதவி செய்யுங்கள். जल्दी पढ़कर मदद कीजिए। எசேக்கியேல் 36 37 36 37 36 उसका 27 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். விண்ணப்பம் பண்ண வேண்டும். विनती करनी चाहिए। இஸ்ரவேலருக்காக நான் இதை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். यदि मैं इसको इस्राएल के लिए पूरा करना है तो उसको देखकर प्रार्थना करनी है। வடநாட்டிலே தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் தென்னாட்டிலே ஜெபம் பண்ண வேண்டும். उत्तर भारत की बातों को जो परमेश्वर ने कहा है यदि उसको पूरा होना है तो दक्षिण भारत को लोगों को क्या करना है? प्रार्थना करनी है। நம்மிடத்திலே தேவன் விண்ணப்பத்தை எதிர்பார்க்கின்றார். परमेश्वर हमसे चाहता है कि हम प्रार्थनाएं करें। இந்த வட இந்திய ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறதில் நாம் பங்காளிகளாய் மாறுவோமாக. उत्तर भारत के लिए प्रार्थना करने के लिए हम भागीदार बने। நன்றாய் கவனியுங்கள். अच्छी तरह ध्यान இவ்வளவு दीजिए। காரியங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. बहुत से कार्यों को आपको प्रार्थना करना है। ஆனால் இந்த வடநாட்டில் நடக்கிற ஊழியத்திற்காக लेकिन जो उत्तर भारत में जो सेवाएं चल रही है, வாரத்தில் 1 மணி நேர ஜெபத்தை கேட்கிறோம். आप सप्ताह में 1 घंटा आपसे चाहते हैं। வாரத்தில் 1 மணி நேரம். सप्ताह में 1 घंटा। யாரும் முடியாது என்று மறுக்கவே முடியாது. कोई मुझसे नहीं हो सकता ऐसा नहीं कह सकते। வாரத்தில் 1 மணி நேரம் ஜெபிக்க தீர்மானிக்க வேண்டும். आप ऐसा निर्णय ले कि सप्ताह में मैं 1 घंटा प्रार्थना करूंगा। அவிதம் ஜெபிக்கிற ஒரு ஜெபக்குழுவில் உங்களை அங்கத்தினராய் இணைத்துக் கொள்ளலாம். ऐसे में आप एक ग्रुप को बनाकर वहां पर एक मेंबर बन जाइए। அல்லது இந்த வடநாட்டில் தேவன் சொன்னவைகள் நிறைவேறும்படி நீங்களே ஒரு குழுவை தொடங்குங்கள். जैसे परमेश्वर ने कहा वैसे ही आप लोग भी एक समूह को बनाइए। வாரத்தில் 1 மணி நேரம் ஜெபிக்க सप्ताह में 1 घंटे प्रार्थना कीजिए। நீங்கள் தனிமையில் தொடங்கினால் போதும். आप अकेले रहकर प्रारंभ करना बहुत है। யார் வந்தாலும் வராவிட்டாலும் நீங்கள் உத்தமமாய் ஜெபித்தால் போதும். कोई आए या ना आए लेकिन आप ईमानदारी से प्रार्थना करना அது बहुत है। ஒரு ஜெபக்குழுவாய் எழும்பும். वही एक प्रार्थना के झुंड में खड़ा होगा। அல்லேலூயா. हालेलुया। கல்லூரிகளில் பள்ளிகளில் வேலை பார்க்கிற இடங்களில் மதிய உணவு வேளையில் ஒரு 10 நிமிடம் அல்லது 5 நிமிட ஜெபத்தை தொடங்குங்கள். विद्यालय में, कॉलेजेस में, जहाँ पर भी आप नौकरी करते हैं, जब आपके लंच के समय में आप थोड़े से समय के लिए भी प्रार्थना कर सकते இந்த हैं। வடநாட்டுக்காக ஜெபங்களை ஏறெடுப்போம். जो उत्तर भारत के लिए हम प्रार्थनाएं करें। நீங்கள் ஒரு ஜெபக்குழு தலைவராக மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. आप एक प्रार्थना के समूह के प्रधान हो जाएं। ஏதோ ஒரு ஜெபக்குழுவை நாம் செயல்படுத்தி ஆக வேண்டும். किसी एक प्रार्थना के ग्रुप को आपको चलाना ही है। எங்கே என்று யோசியுங்கள். वो कहाँ है आप उसका ध्यान करें। நீங்கள் தொடங்கும் பொழுது கர்த்தர் அதன் மூலம் வட இந்தியாவிலே பெரிய காரியங்களை செய்வார். यदि आप उसको प्रारंभ करें तो उत्तर भारत में बड़े कार्य को प्रभु करेगा। அந்த கிரியைகளுக்கு நீங்கள் ஒரு பங்காளியாக இருப்பீர்கள். वहाँ पर वो कार्य होने के लिए आप एक भागीदारी बने। நம்முடைய அறிக்கைகளிலே நாம் பலருடைய பெயரை சொல்லாமல் விட்டு விடுவோம், நல்ல காரியங்களை மறந்து விடுவோம். जब हम अपनी सूचनाओं में बहुत से अच्छे कार्यों को भूलकर उनके नाम भूल जाते हैं। ஆனால் கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் வள்ளியோ புள்ளியோ விடப்படாது. लेकिन परमेश्वर की जो स्मरण करने की पुस्तक में एक बूंदी भी और एक मात्रा में भी पूरा हुए बगैर नहीं रुकेगी। நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அங்கே பதிவு செய்யப்படும். आप जो करने जा रहे हैं वहाँ पर छपा है। நித்தியத்திலே அந்த மேன்மையான பங்குகளை அனுபவிக்க आप போகிறோம். सनातन में उसके भागीदारी होने जा रहे हैं। பூமியிலும் தேவையான நேரம் அந்த ஆசீர்வாதங்களை கட்டாயம் தருவார். आपने जो पृथ्वी पर भी आपको जो चाहिए आपको निश्चित रूप से देगा। ஆகவே வடநாட்டில் தேவன் சொன்னவைகள் நிறைவேறும்படியாக इसलिए जो परमेश्वर ने उत्तर भारत के लिए कहा उसको पूरा करने के लिए நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். आपको प्रार्थना करनी है। இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ண வேண்டும். यहाँ पर हर एक को प्रार्थना करनी है। ஒன்றில் ஒரு ஜெப குழுவில் ஜெப வீரராய் சேர்த்துக் கொள்ளுங்கள். आप एक समूह में एक प्रार्थना वीर के रूप में खड़े हुए, அல்லது ஒரு குழுவை தொடங்கி ஜெபக்குழு தலைவராய் மாறி விடுங்கள். नहीं तो एक प्रार्थना समूह बनाइए और उसके प्रधान होइए। அன்பான சகோதர சகோதரிகளே, हे प्रिय भाई और बहनों, இதை செய்யாமல் ஒருவரும் இருக்காதிருங்கள். इसको करे बगैर आप ना
रखिए। நம்முடைய ஸ்தாபன வெளியிடுக தரிசனம் பத்திரிகை வாங்கி கொள்ளுங்கள். जो हमारी संस्था के द्वारा निकाली जाती है पत्रिका, उसको आप लीजिए। அதிலே வருகிற ஜெப குறிப்புகளை வைத்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். उसमें जो प्रार्थना निवेदन लिखे हैं उसके द्वारा प्रार्थना कीजिए। உங்கள் ஜெப குழுவை எங்களிடத்தில் பதிவு செய்தால் यदि वो प्रार्थनाएं इसमें छापा जाए, அதோடு கூட விசேஷித்த ஜெப குறிப்புகளை உங்களுக்கு நாங்கள் தந்து உதவுவோம். उसमें भी हम प्रार्थना के निवेदन आपकी ओर भेजेंगे। ஆகவே தேவன் உங்களை கேட்கிறார், விண்ணப்பம் பண்ண வேண்டும். इसलिए परमेश्वर आपसे चाहता है कि आप प्रार्थनाएं करें। உலகத்தில் எத்தனையோ காரியம் செய்ய நேரம் இருக்கிறது. संसार के बहुत से कार्य को करने के लिए आपके पास समय है। உங்களுக்காக, குடும்பத்துக்காக, உங்கள் வேலைக்காக, பணத்துக்காக எல்லாத்துக்கும் நேரம் தாராளம் இருக்கிறது. आपके लिए, आपके परिवार के लिए, आपकी नौकरी के लिए, संसार के लिए आपको समय व्यतीत करने का बहुत समय है। சிலுவையில் இயேசு அறிவித்த தாகமாய் இருக்கிறேன் என்பதை நிறைவேற்ற நேரம் உண்டோ? क्रूस पर वो जो कह रहा है कि मैं प्यासा हूँ, इसको सुनने के लिए आपके पास समय है। வடநாட்டு மக்கள் தொழுவத்தில் சேர்க்கப்பட ஜெபிக்க நேரம் உண்டோ? उस चारा ग्रह में उत्तर भारत के लोग शामिल हो, आपको उसका प्रार्थना का समय है। வடநாட்டு மக்களுடைய உள்ளங்களில் வசனம் தங்கும்படி ஜெபிக்க நேரம் உண்டோ? क्या आपके पास उत्तर भारत में उनके हृदय में वचन समा जाए, इसके लिए प्रार्थना करने का समय है। வடநாட்டு மக்கள் கிறிஸ்துவில் சாட்சிகளாய் கனி கொடுக்க நீங்கள் ஜெபிக்க உங்களுக்கு நேரம் உண்டோ? क्या उत्तर भारत के विश्वासी फल देने वाले बने और उसके लिए प्रार्थना करने का समय आपके पास है। ஜாதி பிரிவினைகளும் மத போராட்டங்களும் எல்லாவித அவல நிலைகளும் மாறி கிறிஸ்துவுக்குள் ஜனம் எழும்ப தேவன் கிரியை செய்ய ஜெபிக்க நேரம் உண்டா? क्या जाति और मतभेद को बांधने वाले उनके अलगाव को बदल देने का और उनके लिए प्रार्थना करने का समय आपके पास है। இன்றைக்கு விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் இங்கே தேடிக் கொண்டிருக்கிறார். आज विनतियों को करने वालों को परमेश्वर ढूंढ रहा है। வாரத்தில் 1 மணி நேர விண்ணப்பம். सप्ताह में एक दिन। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். अंत में एक वचन पढ़िए। எரேமியா 31:5. यिर्मयाह उसका 31वां वचन, पहला वचन। மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். सामरी के पहाड़ियों पर वह दाख की बारी लगाएगा। தேவன் வடநாட்டுக்கு சொன்னவைகளை நிறைவேற்றும்படி जो परमेश्वर ने उत्तर भारत के लिए कहा है उसको पूरा करने के लिए அந்த நாட்டிலே திராட்சை தோட்டங்களாகிய சபைகளை நிறுவ வேண்டும் என்று சொல்லுகிறார். दाख रसों के बारे में मंडली का निर्माण हो। திராட்சை தோட்டங்கள் சபைகள். जो दाख की बारियां हैं वो है मंडली। தெற்கே இருக்கிறவர்கள் வடக்கே சபைகளை கட்டுங்கள். जो दक्षिण भारत के हैं वो लोग उत्तर में भारत में जाकर कलीसियों का அப்பொழுது निर्माण கர்த்தர் சொன்னதை வடநாட்டுக்கு செய்வார். उस समय में जो परमेश्वर ने कहा है वो उत्तर भारत के लिए करेगा। எப்படி வடநாட்டிலே சபையை கட்டுவது? कैसे उत्तर भारत में का कलीसिया का निर्माण करें? அழைப்பு பெற்றவர்கள் புறப்பட்டு போங்கள். जो परमेश्वर की बुलाहट रखते हैं वो खड़े होकर जाएं। நீங்கள் போய் செயல் வீரராய் மிஷனரியாய் நின்று சபையை கட்டுங்கள். आप एक कार्य करने वाले वीर के रूप में होकर मिशनरी सभा का गठन करें। இயேசுவை பற்றி சொன்னால் மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். जब यीशु के बारे में कहा जाए तो लोग उसे ग्रहण करते हैं। பெரிய கிரியைகள் அங்கே நடைபெறுகின்றது. बहुत सी बड़ी कार्य वहाँ पर होते हैं। புறப்பட்டு போங்கள் आप होकर गुजरे அல்லது அனுப்புங்கள். और नहीं तो आप भेजिए। ஒரு மிஷனரியை நான் அனுப்புகிறேன். एक मिशनरी को मैं भेजना चाहता हूँ। எங்கள் ஜெபக்குழு சார்பில் அனுப்புகிறோம். मेरे प्रार्थना समूह के द्वारा போ அல்லது அனுப்பு. चार नहीं तो भेज। ரெண்டும் செய்யாமல் அமர்ந்திராதே. और दोनों करे बगैर बैठे न रहे। காலம் கடைசி. क्या समय अंत का समय है। ஜனங்கள் திரளாய் நரகத்துக்கு விரைந்தோடுகின்றார்கள். अनगिनत लोग उस नरक की ओर दौड़े जा रहे हैं। உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். अपनी आंखें उठाकर देखिए। அறுவடை வயல் களத்தில் அழிந்து விடக்கூடாது. जो कटाई का समय आ गया वो नाश हो रही है। அதற்கு நாம் ஒரு காரணராகி விடக்கூடாது. उसका एक कारण हम नहीं होना चाहिए। ஆகவே போ அல்லது அனுப்பு. इसलिए जान नहीं तो भेज। இன்றைக்கு வட இந்திய ஊழியங்களுக்காக கொடுப்பதன் மூலம் சபைகளை கட்டலாம். आज हम उत्तर भारत की सेवाओं को देने के द्वारा भी बना सकते हैं। நமக்கு எவ்வளவு பணம் கிடைத்தாலும் பல தேவைகள் இருக்கத்தான் செய்யும். हमें जितनी भी धनराशि हमारे पास रहे तो हम उसकी पूरी करेंगे। பணம் வர வர செலவுகளும் பெருகிக் கொண்டே இருக்கும். यदि हमारे पास धन नहीं है तो भी हमारी आवश्यकता அதில் बड़ी எந்த हो जाएगी। சந்தேகமும் இல்லை. इसमें कोई संदेह की बात नहीं। ஆனால் கர்த்தருடைய வடநாட்டிலே கர்த்தருடைய சபையை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தால் यदि आप इस बात का निर्णय लें कि परमेश्वर के भवन को उत्तर क्षेत्र में बनाएंगे, என்னுடைய கையில் கர்த்தர் தருகிற வருமானத்தில் இவ்வளவை நான் கொடுப்பேன். जो मेरे हाथ में परमेश्वर संपत्ति दे रहा है उसका कुछ भाग मैं उत्तर भारत के लिए दूंगा। வடநாட்டு ஊழியங்களுக்காய் தாராளமாய் கொடுங்கள். उत्तर भारत की सेवा में आप बेसुमार दीजिए। அப்படி சபைகளை கட்டுங்கள். इस तरह से आप कलीसिया का निर्माण ஒரு करें। களத்தை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளலாமே. एक
सेवा का आप रिस्पांस कर सकते हैं। அதற்குரிய மாத உதவிகளை நீங்கள் செய்யலாம். हर एक महीने उसकी आप सहायता कर सकते हैं। ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்து செய்யலாம். एक दो व्यक्ति मिलकर इसको कर सकते हैं। ஒரு இடத்தை வாங்கி கொடுக்கலாம், கட்டடத்தை கட்டி கொடுக்கலாம். एक स्थान को खरीद सकते हैं, नहीं तो एक कलीसिया का निर्माण कर सकते हैं। இதற்காக செயல்பட நீங்கள் தீர்மானியுங்கள். इसके लिए आपको एक निर्णय लेना है। இவைகளை பற்றி சிந்தியுங்கள். इसके लिए आपको विचार करना है। இவைகளுக்காய் ஜெபியுங்கள். इसके लिए आपको प्रार्थना करनी है। கர்த்தர் நிச்சயம் உங்களையும் வட இந்தியாவில் கொடுக்கிற விஷயத்திலும் ஒரு பங்காளியாய் மாற்றுவார். परमेश्वर निश्चित रूप से आपको उत्तर भारत में देने के लिए एक भागीदार में बनाएगा। हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। இன்றைக்கு விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை தேடுகிறார். आज परमेश्वर प्रार्थनाओं को करने वालों को ढूंढ रहा है। சபைகளை கட்டுகிறவர்களை தேடுகிறார். वो हम चर्चेस को बनाने वालों को खोज रहा है। இப்பொழுது எல்லாரும் எழுந்து நிற்போமா? हम सभी खड़े हो जाएं। தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். परमेश्वर की उपस्थिति में प्रार्थना करने जा रहे हैं। விண்ணப்பம் பண்ண யாருண்டு? प्रार्थना करने वाले कौन? வடநாட்டில் சபைகளை கட்ட யாருண்டு? उत्तर भारत के लिए कलीसियाओं को बनाने वाले कौन? இன்று கடமலைக்குன்று சபைக்கு ஒரு பெரிய பொறுப்புண்டு. इस கடமலைக்குன்று कलीसिया की एक बड़ी जिम्मेदारी है। தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வாராக. परमेश्वर का आत्मा हम में कार्य करने पाए। கண்களை மூடுவோம். आंखें बंद कीजिए। நாம் கடந்து போன காலங்களை வந்து திரும்பி பார்ப்போம். जो बीता समय है फिर से हम उसे दोहराएं। இத்தனை வயது நான் கழித்து விட்டேன். कितने वर्ष मैंने गुजार दिए हैं। வடநாட்டு ஊழியத்துக்காய் என்ன செய்தேன்? मैंने इस उत्तर भारत की सेवा के लिए क्या किया? என் இயேசு சிலுவையில் துடிக்க துடிக்க ஜீவனை கொடுத்தார் मेरे यीशु ने तड़प तड़प कर अपने जान को आत्मा के लिए दिया। ஆத்துமாக்களுக்காக, आत्माओं के लिए, வடநாட்டில் அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்காக, उत्तर भारत में नाच हो रही आत्माओं के लिए, இன்றைக்கு அவர்களை மீட்கும்படி आज उन्हें छुड़ाने के लिए। இதுவரை நான் என்ன செய்தேன்? ओ अब तक के मैंने क्या किया? ஒன்றுமில்லை, कुछ नहीं, அல்லது ஏதோ கொஞ்சம் செய்தேன். और नहीं तो कुछ थोड़ा ही। எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? सब आंखें बंद करें और परमेश्वर को देखें। எண்ணி பார்க்கழிந்திட்ட காலமதை கதையை போல் மனிதனின் நாட்கள் செல்லும். எண்ணி பார்க்கழிந்திட்ட காலமதை கதையை போல் மனிதரின் நாட்கள் செல்லும். உலகத்து சேவை சாகையில் ஓயும், உன்னுடன் மரித்த பின் வருவதெது? கிறிஸ்துவின் சேவையே நிலைத்து நிற்கும். கிறிஸ்துவின் சேவையே நிலைத்து நிற்கும். ஜீவியமே ஒரு ஜீவியமே, அண்ட சராசரம் அனைத்திலுமே மேவி வசிக்கும் மனிதரனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரே தரமே. திறப்பின் முகம் நிற்க ஆட்கள் தேவை, தியாகத்தின் பாதைக்கு செல்வோர் தேவை. திறப்பின் முகம் நிற்க ஆட்கள் தேவை, தியாகத்தின் பாதைக்கு செல்வோர் தேவை. என் ஜனம் அழியுதே என எங்கும் ஆண்டவர் துக்கத்தை தணிக்கும் சீடர் தேவை. முன் வருவோர் யாருக்கும் இதுவே வேளை, முன் வருவோர் யாருக்கும் இதுவே வேளை. ஜீவியமே ஒரு ஜீவியமே, அண்ட சராசரம் அனைத்திலுமே மேவி வசிக்கும் மனிதர் அனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரு தரமே. ஜீவியமே ஒரு ஜீவியமே, அர்ப்பணம் தந்தையை கையளித்து கல்வி செல்வம் சுகம் பொருள் அனைத்தும். அர்ப்பணம் தந்தையை கையளித்து, கரத்தை நீட்டி சொல்லலாமா? சுகம் பொருள் அனைத்தும் செல்லுவேன் சொல்லுவேன் இயேசுவே வழியென, வாழ்க்கையில் தம்மை கொண்டு வாழ்வேன். என்றுமே அங்கே நான் உம்மில் வாழ்வேன், என்றுமே அங்கே நான் உம்மில் வாழ்வேன். ஜீவியமே ஒரே
ஜீவியமே அண்ட சராசரம் அனைத்திலுமே மேவி வசிக்கும் மனிதர் அனைத்தும் பூமியில் வாழ்வது ஒரு தரமே ஜீவியமே ஒரு ஜீவியமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே அந்நிய பாஷைகள் பேசி ஜெபியுங்கள். ஒவ்வொருவரும் அந்நிய பாஷைகள் பேசி ஜெபிக்க தொடங்குவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வடநாட்டுக்கு தேவன் சொன்னவைகள் ஒவ்வொன்றும் எழுத்தின்படி நிறைவேற வேண்டும். இந்நாட்களில் தேவன் உமது பலத்த செய்கைகளை வடநாட்டிலே நடப்பிக்க வேண்டும். ஆமென். உமது பலத்த செய்கைகள் அங்கே வெளிப்படுவதாக நீர் தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லி வைத்தது இஸ்ரவேல் என்னும் வடநாட்டுக்கு மட்டுமல்ல, எங்கள் வடநாட்டுக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் வட இந்திய ஜனங்களுக்கும் அந்த கிருபைகள் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களும் இரக்கங்களும் தயவும் கிருபையும் அதிகமாக இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிக்க தொடங்குவோம். ஆமென். கர்த்தர் உங்கள் உள்ளங்களிலே ஒரு புதிய ஆவியை தருவாராக. ஆமென். ஜெபிக்கிற ஒரு கிருபை இன்றைக்கு புதுப்பித்து தருவாராக. இதுவரை ஜெபித்திராத அளவு இனி ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரத்தை, ஒரு தரிசனத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை தேவன் இந்த வேளையில் ஊற்றுவாராக. சாமக்காரனா எழும்பு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லையே. நான் வடநாட்டுக்கு சொன்னதை அவர்களுக்கு நிறைவேற்றும்படி நீங்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுமையா, விண்ணப்பத்தின் ஆவியை இப்பொழுது ஊற்றுமையா, உமது ஜனத்தின் மேல் ஊற்றுமையா. மிஷனரி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்று, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்று. லிபலபா ஷந்து நமத லகபலபா ஷலபதரபா ஓ ரிகபலபா ஷலபதரபா. எல்லாரும் ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Urabalaba shakalaba uria dulaba shalaba urabalaba rabadoraba dirabalaba shandalaba kabalaba urialaba shalabadoraba. Yes Lord, yes Lord. தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிகிறது ஐயா. எங்கள் உள்ளங்களில் இன்னும் தரிசனம், இன்னும் பாரம் வருகிறது ஆண்டவரே. ஆமென். அந்த விசேஷமான விண்ணப்பத்தின் ஆவியை, கிருபையின் ஆவியை எங்கள் உள்ளங்களுக்குள் இப்பொழுது ஊற்றுவீராக நாதா. ஜெபிக்கிறவர்களாய் மாற்று, ஜெபிக்கிறவர்களாய் மாற்று. ஆமென். வட இந்தியாவில் சபைகளை கட்டுகிறவர்களாய் எங்களை எழுப்போ. என்னுடைய பங்கு என்ன தகப்பனு, என் குடும்பத்தின் பங்கு என்ன தகப்பனு, எங்கள் ஜபக்குழுவின் பங்கு என்ன தகப்பனு, எங்கள் சபையின் பங்கு இன்னும் என்ன தகப்பனு சொல்லோ. எங்கள் உள்ளங்களில் இப்பொழுது பேசோ. ஆவியானவர் எங்களோடு இடைபடோ. உரபலப கபலப சந்தர பௌதர திரபலப ஷலப உலபலப கபனம திகலப சந்தர பௌரியாலப ஷலபதரப. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. Amen, amen, amen. Glory, hallelujah. ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளில் இவ்வளவு நேரமாக உங்க பாதத்திலே வந்து மிஷனரி சண்டே சர்வீஸா இதை சிறப்பித்து அருமையான சாட்சியை கேட்டு, FGMM செயல்பாடுகளை கேட்டு, வட இந்திய ஊழியத்தின் சில காரியங்களை கண்ணால் கண்டு கேட்டு, நாங்கள் ஆண்டவரே உமக்குள் சில தீர்மானங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். சில தீர்மானங்கள் எல்லா உள்ளங்களுக்குள்ளும் நீர் வாஞ்சைகளை எழுப்பி கொண்டிருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க தீர்மானம், உங்க சித்தம் எங்கள் மூலம் நடக்கணும். அதுதான் எங்கள் வாஞ்சை. இந்த சபையில் ஊழியர்களாக இருக்கிற நாங்கள், விசுவாச மக்களாக இருக்கிற சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், பிள்ளைகள், பெரியவர்கள், முதியோர்கள், எல்லாருடைய வாழ்வை நீங்கள் இந்த வடநாட்டு ஊழியத்தை குறித்து என்ன யோசிக்கிறீங்க ஆண்டவரே, என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரே, அதை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. என்னை குறித்து நீங்கள் என்ன எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்களோ அதை நான் நிறைவேற்றி ஆகணும் ஆண்டவரே. இங்கே நிற்கிற ஒவ்வொருத்தரை குறித்து இந்த வடநாட்டு ஊழியத்தை பற்றின என்ன ஒரு திட்டத்தை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நாங்கள் இழந்து போகவே கூடாது, இழந்து போக மாட்டோம். ஆவியானவர் கிரியை செய்ய இடம் தருகிறோம். தொடர்ந்து எங்கள் உள்ளங்களை திறந்து வைக்கிறோம். நீங்க நடத்துங்க, பேசுங்க. மிஷனரிகளை ஆசீர்வதிங்க, ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, கொடுக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. பல நிலைகளில் கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு, எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதுக்காக மற்றவர்கள்ட்ட இந்த ஊழிய தரிசனத்தை ஊட்டுகிற மக்கள் உண்டு, அவர்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆமென். எல்லார் மேலும் கிருபை வழங்கும்படி ஜெபிக்கின்றோம். FGMM ஆசீர்வதியும், சபையில் நடக்கிற அந்த குழுவை ஆசீர்வதியும்.
வந்து கூடியிருக்கிற அனைவர் மேலும் இன்றைக்கு விசேஷித்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆண்டவரே, இஸ்ரவேல் என்னும் வடநாட்டை குறித்து நீர் சொன்ன தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலோடு நின்று போகாமல் இந்தியாவிலும் அப்படியே நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். அப்படியே நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். அப்படியே நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஜெபிக்க ஒப்பு கொடுத்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஜெப குழுக்களை ஏற்படுத்துவோம் என்று முன்னே வந்து நிற்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கொடுக்க தீர்மானித்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். புறப்பட்டு போகும்படி யார் யாருடைய உள்ளத்தில் நீர் ஏவி கொண்டிருக்கிறீரோ அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அனைவரிடத்திலும் தொடர்ந்து கிரியை செய்து உங்க சித்தத்தை, உங்க திட்டத்தை எங்களிலே நிறைவேற்றுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.